ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னாக்க, நிறைய பேர் கம்போஸ்ட் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்லலாம் நான் சொல்லியிருக்கேன், என்னோடய பழைய வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ராசஸ் படி அதுக்குன்னு ஒரு ட்ரம் எடுத்து நிறைய ஹோல்ஸ் போட்டு அதில் கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறி கழிவுகள் போடுறது, அப்புறம் கொஞ்சம் மண் இப்படி போட்டு 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 செஞ்சு ஒரு சாக்கு போட்டு மூடி, அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அது ஒரு 45 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல அப்பப்போ புளிச்ச மோர் ஊற்றுறது, மீனமில்லம் ஊற்றுறது, இப்படிலாம் பண்ணி தான் அந்த மாதிரி நம்ம கம்போஸ்ட் எடுத்துருந்தோம். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா, கொஞ்சம் சிம்பிள் மெத்தடில் தான் நம்ம கம்போஸ்ட் பண்ணுறோம். என்னென்னா, இப்படி பேக் வச்சுருக்கேன்னா அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மண் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் மண் போட்டு வச்சுருக்கேன்னா, இப்போ அதுக்கு மேலே இந்த மாதிரி காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள், இது இவ்வளோ தான் நினச்சிக்காதீங்க. இவ்வளோ தான் தூக்கிட்டு வர முடிஞ்சதுனால இதில் தூக்கிட்டு வந்திருக்கேன். அங்கே ஒரு கீழே ஒரு ஃபுல் சாக்கு, 25 கிலோ சாக்கு ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 தடவையாவது போய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா வெயிட்டாக இருக்குது. சேர்த்து டெய்லி சேர்த்து வச்சுருந்தேங்க. மூடி போட்டு சும்மா தான் வச்சுருக்கேன். அதை கொண்டு இதுக்கு மேலே நல்ல ஒரு, இப்போ கீழே ஒரு 1/4 இதுக்கு போட்டிருக்கேன்னா, அதுக்கப்புறம் ஒரு 3/4 இதுக்கு அந்த கம்போஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் கலவை போட்டுருவேங்க. இப்போ ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மற்றதெல்லாம் நான் வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோவை எடுத்துகிட்டு கீழே போய் எடுத்துகிட்டு வந்தேன்னா உடனே நீங்களாம் கேட்பீங்க, ஏக்கோ உங்களுக்கு மூச்சு இப்படி வாங்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், நீங்கள் ஹெல்த்தை முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு காய்கள் இவ்வளோ செழிப்பாக ஹெல்த்தியாக இந்த மாதிரிலாம் வளர்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய இந்த மாதிரி கம்போஸ்ட் மெத்தடு தான். ஸோ நான் காமிக்கிறேன். மண் போட்டு வச்சுருக்கேன்னா இப்போ அந்த கம்போஸ்ட்டை உள்ளே தட்டிடலாம். சரிங்களா? எல்லா காய்கறி கழிவு, சமைச்சது மட்டும் போடக்கூடாது, மற்றபடி பழங்கள், காய்கறிகளுடைய கழிவுகள் எல்லாமே வச்சுருக்கேன். தட்டிக்கிறேன். தட்டும் போதும் காமிக்க முடியாது, ஆஃப் பண்ணிவிட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். இப்போ எல்லா கழிவுகளையும் உள்ளே போட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாகவே மண் போட்டுற போகிறோம். அதுக்கப்புறம் அது கம்போஸ்ட் ஆக நமக்கு அது நல்லா குறைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் மேலே நம்ம போட்டுக்கலாம். டெய்லியுமே அதில் நம்ம தண்ணி ஊற்றுறது, அது மாதிரி மருந்தடிச்சா, அப்புறம் ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா அந்த வேலையெல்லாம் அதுலேயுமே நம்ம செய்யணும். சரிங்களா? இப்போ அந்த காய்கறி கழிவு போட்டதுக்கு மேலே மண் நல்லா போட்டுட்டோங்க. இதே மாதிரி நம்ம இந்த எல்லாத்தையுமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் நான் கம்போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது நல்ல ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா நம்ம நல்லா கொஞ்சமாக கையை விட்டு கிளறி பார்த்தோம் அப்படின்னாக்க ஓரளவு பொலன்னு ஆகிருக்கு, ஓரளவு மக்கிடுச்சு அப்படின்னா அதுலேயே நம்ம விதை போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக கம்போஸ்ட் ஆகலைனாலும் விதைகளோ நாற்றுக்களோ வச்சிட்டோம் அப்படின்னாக்க அது மக்க அதோட சத்துக்களை அதை எடுத்து நல்லாவே அவங்க வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி தாங்க நான் இப்போ உள்ள புதுவை மண்கலவையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். புதுசாக மண்கலவை போட்டு ப்ராசஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்காக தான் உங்களுக்கு நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி தான் கம்போஸ்ட் பண்ணி இப்போல்லாம் நான் காய்கறிகளை பயிரிடுறேன் அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேம்மா, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை.